அதாவது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனில் ஒரு படம் சென்சர் செய்யப்பட்ட பிறகு எங்குமே ஒரு படத்தை தடை பண்ணக்கூடாதுன்றது தான் இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷன். சென்சர் போர்டு தான் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுக்க முடியும். இப்போ மனுஷன்ற படத்துக்கு உங்களுக்கு தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வெற்றிமாறன் சார் தயாரிப்பில் அந்த படம் வந்து பல இதில் போயிட்டுருக்கு. ஒரு 6 மாத காலமாக அந்த படம் வந்து சென்சர் போர்டில் பல டிபேட் போயிட்டுருக்கு. இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள், அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு வழியாக முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வந்த பிறகு எந்த ஃப்ரிஞ்ச் குரூப்பும் கேட்க முடியாது. ஒரு சின்ன குரூப் இறங்கி இந்த படத்தை தடை பண்ணுங்க, அவர் இதுக்கு எதிராக பேசிட்டார், அதுக்கு எதிராக பேச சொல்லக்கூடாது. அதுதான் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இதை தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் படி அவருக்கு கான்ஸ்டியூஷனல் பவர் எங்கே வந்திருக்குன்னா, பிகாஸ் த ஃபிலிம் இஸ் சென்சர். சென்சரான ஒரு படத்தை தடை பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லைன்றதை நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தை தடை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா கவர்மெண்ட் எப்படி இதுக்கு தடை பண்ணணும்னு நினைக்கலாம். தடை பண்ணுன்ற சொல்கிறத விட என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்களாம். அடுத்ததாக சுப்ரீம் அந்த ஹைகோர்ட்டு போனால் என்ன சொல்லுது, கர்நாடகா ஹைகோர்ட்டும் சப்போர்ட்டிவாக இல்லை. இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறத வர வழி இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது வந்து இந்த படத்துக்கு எந்த வகையிலும் பெனிஃபிட் இல்லை. கமல் சாருக்கு மாரலாக ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அவருடைய கொள்கைக்கு, அவர் எடுத்துக்கொண்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். இது பல ஃபிலிம் மேக்கருக்கு இனிமேல் வரப்போகிற பல படங்களுக்கு இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறும்.